வணக்கம் நேயர்களே. இகத்தினையும் பரத்தினையும் இணைப்பதெப்படி, இங்கிருந்தே அங்கு இடத்தை பிடிப்பதெப்படி வழி சொல்கிறார். இகத்தினையும் பரத்தினையும் இணைப்பதெப்படி, இங்கிருந்தே அங்கு இடத்தை பிடிப்பதெப்படி, இல்லறத்தை நல்லறமாய் செய்து பாருங்கள், இங்கிதமாய் குடும்பத்தோடு இருந்து பாருங்கள், அகத்து இருந்து புறத்தார்க்கு அன்பு செய்யுங்கள், அகத்திருந்து புறத்தார்க்கு அன்பு செய்யுங்கள், புறப்பண்பை அகத்தினிலும் பூண்டு காட்டுங்கள், அகம் வாழ்த்தும் புறம் வாழ்த்தும் அதுதான் வாழ்க்கை, அகம் வாழ்த்தும் புறம் வாழ்த்தும் அதுதான் வாழ்க்கை, அன்பாலே எது விளையும் அதுதான் நன்மை, அன்பாலே எது விளையும் அதுதான் நன்மை என்கிறார். என்ன சொல்றாரு? சமூக தொண்டு பத்தி சொல்றார். இந்த சமூக தொண்டு செய்யணும்னு நல்ல ஆசைதான், அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதாவது ஆசையை பற்றி சொல்லும் போது என்னுடைய குருநாதர் சொல்வார், எல்லா ஆசைகளும் நம்மை பந்திப்பதில்லை, சில ஆசைகள் நம்மை தலைப்படுத்தும், சில ஆசைகள் நம்மை தலையிலிருந்து நம் தலையை நீக்கி நமக்கு விடுதலை தரும். Desire per se is neither good nor bad. There are desirable desires. அல்ல சமூக சேவை ஒன்று, சமூக தொண்டு ஒன்று. ஆனா என்ன சொல்றாரு பெரியவர், இந்த சமூக தொண்டை பண்ணணும் அப்படின்ற ஆசையில வீட்டை சுத்தமா கவனிக்காம இருக்கிறது சரி வராதுங்கிறார். அது எதனால சரி வராது? அது முதல் காரணம் என்ன சொல்றாருன்னா, வீட்டுல இருக்கிறவங்க கோவப்படுவாங்க, அப்செட் ஆவாங்க, அதை சொல்லல அவரு. வீட்டு வேலையை விட்டுவிட்டு சமூக தொண்டு என்று சதா அலைபவனை பார்க்கும் பொழுது பார்க்கின்றவர்களுக்கு சமூக தொண்டு என்றாலே வெறுப்பு வந்து விடுகிறதுங்கிறார். பாரு, வீட்டு வேலையை விட்டுட்டு சமூக தொண்டுன்னு போறவனை பார்த்தா பாக்குறவங்களுக்கு சமூக தொண்டு இதுல வெறுப்பு வருது. ஏன்னா இவன் செய்ய வேண்டிய இவன் கடமையை செய்யாம அதனால ஊருக்கு அப்படின்னு தோணி போயிடுது. அவரு சொல்றாரு, அடுத்த ஸ்டெப் சொல்றாரு, வீட்டுல கொஞ்சம் ஒத்தாசையாயிரும். வீட்டுல 1000 வேலை இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா என்ன ஆகும்? வீட்டாரும் உன்னுடைய சமூக தொண்டுல கொஞ்சம் ஒத்தாசையா வருவாங்க அப்படிங்கிறாரு. 4 பேர் சர்க்குலர் போனா ஒரு கவர்ல பேப்பரை போட்டு கொடுக்குறது, அது மாதிரி நான் செய்யறேனப்பா அப்படின்னு நம்ம குழந்தைய சொல்லும். நம்ம பெண்ணே நம்முடைய பெற்ற மகளே நான் பண்றேனப்பா, எல்லாம் ஏன்ப்பா நீயே பண்ற அப்படின்னு எப்போ சொல்லும்? நம்ம வீட்டுக்கு ஒத்தாசையா இருந்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலை, ஒரு காய்கறி வாங்கிட்டு வரணும், அவசரமா ஒரு பால் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னா அது சரி வராது, அங்க ஒர்க் அவுட் ஆகாது. 3வது ஒண்ணு சொல்றாரு. 3வது கருத்து இன்னும் ரொம்ப அருமையான கருத்து. அது அவரே அவருக்கே பிரத்யேகமான நிகழ்ச்சி. நான் ஒரு ட்ரிக் சொல்றேன் உங்களுக்குன்றாரு. என்ன ட்ரிக் அது? வெளியில நம்ம எல்லாத்தையும் பெரும்பாலும் இனிமையா இருக்கும், பணிவா இருக்கும், பரிவா இருக்கிறோம். அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்களிடமும் பணிவாக, பரிவாக, இனிமையாக, அன்பாக இருங்களே அப்படிங்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட இல்ல ஒரு பூ விற்கிற ஒரு பெண்மணிகிட்ட நீங்க கடுமையா பேச முடியுமா? அதுவும் சென்னையில பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. பஸ்ல ஏறுறீங்க, கண்டக்டர்கிட்ட அவ்வளவுதான் சில்லறை பாக்கி கொடு அப்படிலாம் கேட்க முடியுமா? பணிவா இருக்கீங்கல்ல, பரிவா இருக்கீங்கல்ல, என்னம்மா நல்லா இருக்கீங்களா கேக்குறீங்களா? பூக்காரம்மாவ பயம்தானே, அன்பா இருக்கீங்கல்ல, அதை வீட்டுல காட்டுங்கன்றார். வீட்டில் இருப்பவர்களிடமும் பணிவு, பரிவு, அன்பு அப்படி இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க சைக்காலஜி ஒன்று சொல்றாரு. நாம தான் வீட்டை கட்டின்ற, அவருடைய பாஷையில சொல்றோம், நாம தான் எப்ப பார்த்தாலும் வீட்டை கட்டின்றே அழறோம், இவனாவது 4 பேருக்கு நல்லது பண்ணட்டுமே அப்படின்னு விட்டுருவார்ன்றார். இதுதான் அவருடைய ட்ரிக். 3 லேயரா வைக்கிறார், 3 டயரா வைக்கிறார். வீட்டு வேலையை அதை பொருட்படுத்தாமல் சமூக தொண்டு செய்கிறவனை பார்க்கிறவர்களுக்கு சமூக தொண்டிலேயே வெறுப்பு வந்துவிடும். 1. 2வது, வீட்டுல கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தால் வீட்டாரும் அவனுடைய தொண்டில் கொஞ்சமாவது சேர்ந்து கொள்வார்கள். இது 2. 3வது, வெளியில் இருப்பவர்களிடம் நீங்கள் பணிவாக, பரிவாக, அன்பாக இருப்பது போல் வீட்டில் இருப்பவர்களிடமும் நீங்க இருந்தா, நம்ம தான் வீட்டை கட்டின்னு எழுறோம், இவனாவது 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கள் விட்டுருவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது சமூக தொண்டு செய்பவனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். ஒரு சமயம் பாருங்க, இது சமூக தொண்டு. அடுத்து ஒரு சமயோஜிதம் பாருங்க. பன்றிபுரம் போயிட்டு திரும்பி வரும்போது மகாராஷ்டிரால முகாம் எந்த மாளிகை? மரத்தடி மாளிகை. மரத்தடி தான் அவருக்கு மாளிகை. அங்க கேம்ப் போட்டிருக்காரு. எல்லாம் அவரு அந்த பிட்சை முடிஞ்சது. அவருக்கு கூடிய அந்த அணுக்க தொண்டர்கள் அவங்களும் சாப்பாடு முடிச்சாச்சு. 20 பேர் நிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. அந்த சமயத்துல எல்லாரும் சென்னையை சேர்ந்தவர்கள்.
அவங்க தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து 20 பேர் வந்து நின்னா எப்படி ஸ்ரீமடத்தில் சாப்பாடு போட்டுரும். ஸ்ரீமடம் இப்போ மரத்தடியில் இருக்கிறது தெரியல அவங்களுக்கு. ஆனால் நம்பி வந்தவர்களை விட்டுருவாரா, நம்முடைய அண்ணா பூரணர் விட்டுருவாரா. கூப்பிட்டு கேட்குறேன், என்ன சமையல் பண்ணிட்டேன்னு. நான் வேணா அடுத்த ஊருக்கு நம்ம போனோன்னே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன், என்ன ஒன்றும் இல்லை, அரிசியும் பயத்தம்பருப்பும் மட்டும்தான் இருக்கு, நன்னா சொன்னப்போ ஜமாச்சிடலாமே அப்படிங்கிறார் பெரியவர். எப்படி பாருங்க, இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கு இந்த குறிப்பு, அதனால சொல்கிறேன். அரிசியை களைஞ்சு அந்த ஜலத்தை தனியாக வச்சுக்கோ, சரி. அதில் உப்பை போட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு 4 நார்த்தங்காய் இலையை கிள்ளி போடு, அதான் மோர் அப்படின்ட்டார். இந்த மோருக்கு சுவை வந்து இந்த உப்பு, எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய் இலையினால வருது. நிறம் அரிசி களைஞ்ச தண்ணினால. அரிசி களைஞ்ச ஜலத்தை தனியாக எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் உப்பு, எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நார்த்தங்காய் இலையை கிள்ளி போடு, அதுதான் மோர் அப்படின்னாராம். சரி பெரியவாளே. அப்புறம் வந்து பயத்தம்பருப்பை வேக வச்சியா அந்த கொதி நீர் இருக்கு பத்தியா, கொதிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு உப்பை போடு, ரசம் எடுத்துறா, அதான் ரசம் அப்படின்னாராம். அப்படியா? அப்புறம் வெறும் ரசத்தை வச்சுன்னு எப்படி சாப்பிடு, வெந்த பருப்பு இருக்கு பத்தியா, இந்த பயத்தம்பருப்பு, அதில் உப்பை போடு, பச்சை மிளகாய் நல்லா கிள்ளி போடு, அதுதான் கறி அப்படின்னாராம். மோராச்சு, ரசமாச்சு, கறியாச்சு, சாதம் இருக்கவே இருக்கு. அசந்து போயிட்டாங்களாம். இது சமயக்காரருக்கு ஒரு வியப்பு ஒரு பக்கம் இருக்க, சாப்பிட்டவங்க எப்பா தேவாமிர்தமா இருக்கு, என்னமா இருக்கு ரசம், அப்பா மோர்னா இதுனா மோர், கறி இப்படி ஒரு கறி நாங்கள் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்ட்டு அப்படியே அவ்வளோ அசந்து போயிட்டாங்க. எப்படி அசத்துறா இருப்பாரு. சாதாரண ஒரு ஞானிக்கு உதாரணம் சொல்லவோ இல்லை உபகாரம் செய்யவோ பெரிய பெரிய விஷயங்கள் தேவையில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன குட்டி கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கிற டபரா டம்ளர் மாவில் இதை வச்சே கதை சொல்லுவார். பெருசா ஒரு பொருள் அவங்களுக்கு தேவையில்லை. உபகாரம் செய்வது, உதாரணத்துக்கும் அப்படி உபகாரம் செய்வது. 20 பேருக்கு சாப்பாடு போடணும்னா நம்ம எவ்வளோ திணறி போகிறோம். இத்தனைக்கும் இவ்வளோ பேர் வரோம், இத்தனை மணிக்கு வரோம், இத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்லாம் சொல்லிட்டு வரும்பொழுதே ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பாட்டுக்குள்ள நம்ம மூச்சு முட்டி போயிடுறது, மொழி பிதுங்கி போகிறது. ஆனால் அறிவிப்பே இல்லாமல் 20 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து அமிர்தம் பிரமாதம் ஆஹா ஊகான்னு சொல்லி போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு விருந்தே சமைச்சார் பாருங்க. அதுதான் ஒரு ஞானியினுடைய திறமை. இங்க திறமை எப்படி வருகிறது? இந்த திறமை எப்படி வருகிறது? அவருக்கு ஏதோ ஒரு வித்தை தெரியும், அதனால அது அல்லங்க, அது அல்ல. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மிடம் வந்தவர்கள் பசியாறாமல் செல்லக்கூடாதுங்கிற பரிவு, விருந்தோம்பல். எப்படியாவது நம்ம அவங்களுக்கு ஏதாவது நம்மகிட்ட இருக்கிறது அழகா அன்போடு சமைச்சு போட்டுறணும் அப்படின்ட்டு அந்த விருந்தோம்பல் உணர்வும் அன்பும் சேர்ந்துதான் அந்த உணவுக்கு சுவை கூட்டுகிறது. நீங்க என்ன வேணா பாருங்க, நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கலாம். நம்ம அவசரமா நம்ம பாட்டி வந்து ஒரு வதக்கி போடுவாங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாத போது அது அவ்வளவு ருசியா இருக்கும். அவசர சமையல் மாதிரி அற்புத ருசி எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இது ஒண்ணு பார்க்கலாம். இகத்துக்கும் பரத்துக்கும். ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வந்து அவர் காலில் விழுந்து வணங்குறார். பெரியவர் காலில் விழுந்து வணங்கி எழுந்துக்கிறார். என்ன அப்படின்னு கேட்குறாரு. என் வாழ்நாள் முழுக்க நான் வீணாக்கிட்டேன், எந்த விதமான அனுஷ்டானமும் நான் பண்ணலை, பூஜை எதுவும் பண்ணலை, ஒரு ஜபகமும் அதுவும் எதுவும் கற்றுக்கல, சாதாரணமாக சும்மா இருந்துட்டேன், அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிடுது. இப்போ எனக்கு பயமாக இருக்கு, ஒன்றும் பண்ணாமல் வீண் பண்ணிட்டேன்ட்டு இப்போ எனக்கு பயமாக இருக்கு, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு. பெரியவர் வந்து ஆமாம் நீ வீணாக்கிட்டார், ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு டைலாகும் கிடையாது. அவரை கண்டிக்கலை, அவரை தண்டிக்கலை, இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு அப்புறம் எங்கிட்ட வந்து நிற்கிற அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. சரி, இப்போ நீ என்ன பண்ணுற, ஒரு நல்ல ஆறு இருக்கிற இடமா ஒரு ஊர், அங்கே ஒரு வீட்டை பழைய பூட்டி இருக்கிற தங்குற காலத்தில் பூட்டி இருக்கிற வீடு எவ்வளோ இருக்கு, நான் பராமரிக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டை எடுத்துக்கோ, அதில் இரு. சரி பெரியவா. அப்புறம் தினம் அந்த ஆற்றுல ஸ்நானம் பண்ணு, சகஸ்ர காயத்ரி பண்ணு, தினம் ஒவ்வொரு நாளைக்கும் 1000 காயத்ரி பண்ணணும். நீங்கள் உங்களில் சில பேர் வந்து அது சாத்தியமான்னு கேட்பீங்க. எனக்கே எங்கள் வீட்டிலேயே சாட்சி, எங்கள் அப்பா அப்படி தான் இருந்தார். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், 4 பெண்களை பெற்றவர், ஒரு உருப்படாத பிள்ளையையும் பெற்றவர்.
ரொம்ப இப்போ வேலைன்னா அவருக்கும் வேலை இருந்தது, எத்தனையோ சிக்கல்கள் இருக்கும். ஒரு நாள் கூட தவறாம 1000 காயத்ரி பண்ணார் எங்க அப்பா. 87 வயசு வரைக்கும் முடிஞ்சதான் பகவான் பெரியவா சொல்லுவா. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பிரமிப்பா இருக்கலாம் கேட்க, நம்மால் முடியாததை ஒருபோதும் பெரியவர்கள் நமக்கு சொல்ல மாட்டார்கள். அது மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளவு பிரமிப்பா இருக்கேன்னு பார்த்தா, ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கணும், இது நமக்கு முடியும்ன்றதுனால தான் அவர் சொல்லியிருக்கார். ஒன்று, அவர் சொன்னதுனாலே அது முடியும். Because he has asked us to do something, he will make us do it. He will enable us to do it. He will give us the strength and the inspiration to do it. அது அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தா போதும். இப்போ என் குருநாதர் எனக்கு சொல்லும் போது இதை பண்ணு அப்படின்னா நான் பிரமிச்சு போறதே கிடையாது. இவர் சொல்லிட்டாருன்னா கட்டாயம் இது நடந்துரும் அப்படின்ட்டு. ஒரு கால் எடுத்து இப்படி வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட வைக்க முடியாத என்ன மாதிரி ஆட்களுக்கு 1 மணி நேரம் உட்கார முடியுது அப்படின்னா அது குருவுடைய அனுகிரகம். குரு சொன்னா அது நடந்துரும். ஏன்னா சகஸ்ர காயத்ரி பண்ணணும், ஆத்துல குளிக்கணும், தினம் சகஸ்ர காயத்ரி பண்ணணும். இது பரத்துக்கு. அப்புறம் நிறைய டைம் இருக்கணும். அந்த கிராமத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா, அங்க போய் உட்காந்துக்க. அங்க எழுத தெரியாதவர்களுக்கு லெட்டர் எழுதி கொடு. அது ஒரு அழகான ஒரு வழக்கம் இருக்கு, இன்னமும் கூட சில கிராமங்கள்ல இருக்கு. லெட்டர் எழுதணும், பையனுக்கு லெட்டர் போடணும், யாருக்கோ லெட்டர் போடணும். அவளுக்கு எழுத தெரியாது, அவங்க சொல்ல சொல்ல ஒருத்தர் எழுதுவார். அப்புறம் அதில் அட்ரஸ் எழுதி போடுறது உண்டு. அந்த வேலையை செய். அது இகத்துக்குன்னர். ஸ்நானமும் காயத்ரியும் பரத்துக்கு, மற்றவர்களுக்கு பரோபகாரம் அது இகத்துக்கு. கூடிய மட்டும் பொய் சொல்லாம இரு, முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இரு. இது இகத்துக்கும் பரத்துக்கும். கூடிய வரைக்கும் பொய் சொல்லாம இரு, முடிஞ்ச வரைக்கும் மௌனமா இரு. இது இகத்துக்கும் பரத்துக்கும். இதை நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக கருதுகிறேன். ஏனென்றால் நான் உட்பட நம்மிலே பலர் நம்ம நல்லவர்களா இருக்கலாம், ஆனா நம்ம ஒரு 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 காலகட்டத்துல நம்ம வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோங்கிற ஒரு நினைப்பு வரும். அந்த நினைப்பு வரும் பொழுது ஒரு துக்கம் நம்முடைய பிடரியை கவ்வுகிறது, ஒரு பீதி, ஒரு பயம் நம்முடைய நெஞ்சை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. அப்ப நமக்கு என்ன வழி அப்படின்னும் போது இந்த நிகழ்ச்சியை நம்ம நினைவில் கொண்டோமானால் நமக்கு ஒன்றும் நஷ்டமால. இப்பவும் வித் ரிட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையிலும் பெரியவர் சொன்ன இந்த நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டோமானால் இகத்துக்கும் பரத்துக்கும் தேவையான சில செயல்கள் நம்மால் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு கிட்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டேன். மை டிவோட்டிஸ் ஷெல் நாட் பெரிஷ் அப்படின்னார் கிருஷ்ணன். ஒருபோதும் என்னுடைய பக்தர்கள் கைவிடப்படுவதில்லை. அதைத்தான் பெரியவாளுடைய இந்த மாதிரி உபதேசங்கள் நம்ம பார்க்கிறோம். கையறுபட்டு கதியற்ற நிலையிலே நாம் அவர் முன்ன கண் மல்க கைகூப்பி நிற்கும் பொழுது அப்பொழுதும் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுகிறார். உன்னால் இது முடியும் என்று நமக்கு அவர் சொல்லி காட்டுகிறார். பாருங்க, அதுதான் அவருடைய உயர்வு, அவருடைய வாத்சல்யம். பெரியவருடைய மகா வாக்கியம் ஒன்று பார்ப்போமா? சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைத்து விட்டால் மட்டும் போதாது, வெளியாட்கள் 2 பேருக்காவது வயிறு குளிர பண்ணுங்கள். கடுமையா இருக்கு கொஞ்சம். சொந்த குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைத்து விட்டால் மட்டும் போதாது, வெளியாட்கள் 2 பேருக்காவது வயிறு குளிர பண்ணுங்கள் அப்படிங்கிறார். It's not enough if you accumulate property or wealth for your own family. Feed at least 2 outsiders. 2 பேருக்கா சாப்பாடு போடும். எதுக்கு இந்த சொத்தை சேர்த்து வைக்கிறோம்? நாம் இருக்க பொருள் நம்மை விட்டு நீங்கி போகும், பொருள் இருக்க இந்த உடலில் இருந்து உயிர் நீங்கி போகும். இது கட்டிட்டு அழுவானே, தேவையில்லை. அப்படி இருக்கக்கூடாது. நாம மற்றவர்கள் வயிறு குளிர சாப்பாடு போட்டால் அவர்கள் மனம் குளிரும். அதுதான் நம்மை பரத்திற்கு அழைத்து செல்லும். பணம் ஒருபோதும் நம்மை பரத்திற்கு அழைத்து செல்லாது, இல்லையா? இப்படி நாம் பெறக்கூடிய புண்ணியம், பெறக்கூடிய நல்வாழ்த்துக்கள், ஆசிகள் மற்றவர்களுக்கு தொண்டு செய்து உதவி செய்து பகிர்ந்து கொள்வதால் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல்னர் திருவள்ளுவர். அந்த பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மையைத்தான் மீண்டும் மீண்டும் பலமுறை அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே இன்று இகத்துக்கும் பரத்துக்குமான அற்புதமான கருத்தை பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் திருநாளாய், ஒவ்வொரு கணமும் தேன் துளியாய், இறைவன் அருளால் நீர் வாழ்க, இரவும் பகலும் நிறைவாக, இகமும் பரமும் சுகமாக. வணக்கம்.